ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லக்சன்பர்க் பற்றி அந்த கவர்மெண்ட் வெப்சைட் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் இன்னும் நிறைய குவரிஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நிறைய பேருக்கு நான் மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இன்னமும் சில பேருக்கு நான் கமெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி மெயில்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அதை கிளியரான ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் சீக்கிரமாக உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தன்மையில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து பற்றி பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நியூசிலாந்து பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விசிட்டர் விசா. நீங்கள் டூரிஸ்ட்டாக நியூசிலாண்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஜாப் சர்ச் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது லைக் ஜாப் சீக்கர் விசா. அது நீங்கள் நியூசிலாண்டில் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக போயிருந்தீங்கன்னா கூட. ஸோ அதை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டை பற்றி ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதில் எது நமக்கு தேவையோ அந்த பிட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் கேட்சப் பண்ணிக்கோங்க. ஸோ நியூசிலாந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷனில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அங்கே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அடுத்து அங்கே பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.124 மில்லியன். இது 2022 சர்வே படி. அடுத்து அங்கே கரன்சி பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டாலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நியூசிலாந்து டாலர் நம்ம ஐஎன்ஆருக்கு இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 51.62 ₹51.62. ஸோ சில மேஜரான சிட்டிஸ் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் எப்போயுமே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்காக அந்த மேஜரான சிட்டிஸ் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா லூக்லாண்ட், வெலிங்டன், ஹாமில்டன், கிறிஸ்ட்சர்ச், அப்புறம் குயின்ஸ்டவுன். இதெல்லாம் ஒரு மேஜர் சிட்டிஸ் ஆஃப் நியூசிலாந்து. ஸோ இங்கே எப்போயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாஸில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஐட்னரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டூரிஸ்ட் விசா டு ஒர்க் விசா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் நியூசிலாந்து பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நியூசிலாந்து விசிட்டர் விசாவோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அப்புறம் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் விசிட்டர் விசா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டாப் நியூசிலாந்து ஜாப் போர்ட்டல்ஸ், அதாவது வெப்சைட்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அப்புறம் ஸ்டெப்ஸ் டு கன்வெர்ட் விசிட்டர் விசா டு ஒர்க் பர்மிட். ஸோ உங்கள் விசிட்டர் விசா எப்படி ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறதும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கடைசி பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் யுவர் சிவி ஷார்ட் லிஸ்டட். ஸோ உங்கள் சிவி எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஸோ அதை ஒரு டிப்ஸ் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டூரிஸ்ட் விசா டு ஒர்க் பர்மிட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் ஒரு டூரிஸ்ட் விசா எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான விஷயம். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா, அதாவது விசிட்டர் விசா நீங்கள் ஒரு ஜாப் சீக்கர் விசாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது லீகலி பெர்மிட்டட். இது பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு லீகலான விஷயம் தான். நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக நியூசிலாண்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஜாப் சர்ச் பண்ணலாம், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம். இது லீகலான ஒரு ப்ராசஸ். பட் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது நியூசிலாண்டில் டூரிஸ்ட் விசா மூலிமா. ஜாப் சீக்கர் விசா மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ப்ராசஸிங் டைம். ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்க இந்த விசிட்டர் விசாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 days தான். இதே நீங்கள் ஒரு ஜாப் கிடச்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதை விசிட்டர் விசாவை நீங்கள் பெர்மிட்டாக மாற்றுவீங்க, ஒர்க் பெர்மிட்டாக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 4 weeksக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் உங்களோட ஒர்க் பெர்மிட். அடுத்தது நிறையா பேர் நம்மக்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுருந்தீங்க, இதை பற்றி தான் ஏஜ் லிமிட்ஸ். நிறையா 40+ அண்ட் 50+ பீப்புள் கேட்குறீங்க நம்மக்கிட்ட. இந்த மாதிரி இந்த கண்ட்ரிக்கு என்னோடய ஏஜ் இவ்வளோ ஆச்சு, நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன். பட் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 40 அந்த மாதிரி தான் இருக்கும் ஏஜ் லிமிட். அதுவே ரொம்ப ரேர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டில் 55 years வரைக்கும் நீங்கள் விசிட்டர் விசா ஒர்க் பெர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஏஜ் 50 இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அங்கே போய் விசிட்டர் விசாவில் போயிட்டு நீங்கள் ஒரு ஜாப் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஜாலியாக ஈஸியாக நீங்கள் ஒர்க் பெர்மிட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 40+ அண்ட் 50+ பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூசிலாண்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சேலரி. நான் ஆவரேஜ் சேலரி தான் சொல்கிறேன். ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 90,000 நியூசிலாந்து டாலர்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கு அப்ராக்சிமேட்லி இது 50 lakhs வருது. இது ஒரு ஆவரேஜ் சேலரி. அடுத்தது மினிமம் சேலரி அக்கார்டிங் டு தி லா நியூசிலாண்டில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.15
நியூசிலாண்ட் டாலர்ஸ் பர் ஹவர் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 1200 ருபீஸ் வரும் நம்ம ஐஎன்ஆருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மினிமமான சேலரி கண்டிப்பாக கொடுத்தாகணும் நியூசிலாண்டில். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3704 நியூசிலாண்ட் டாலர்ஸ் கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,88,000 அப்ராக்சிமேட்லி வரும் இந்தியன் ருபீஸில். அடுத்து கடைசி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் கேரில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி இது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அடுத்தது எஜுகேஷன்லேயும் அதேமாரி தான். உங்களோட சில்ட்ரனோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதாவது உங்கள் ஃபேமிலி கூட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் நியூசிலாந்து தான் பார்க்க போகிறோம். அதாவது நியூசிலாண்டில் வேலை செஞ்சிங்கன்னா என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அமைதியிலையும் சேஃபஸ்ட் கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு வந்து ஒரு 4வது இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் அந்த கண்ட்ரி வந்து எவ்வளோ ஒரு அமைதியை விரும்பக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ க்ரைம் ரேட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி. அதுக்கப்புறம் எந்த ரிலீஜியஸ் வேணால் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணலாம், யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அப்படி ஒரு நல்ல கண்ட்ரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் 5 வருஷம் வந்து அங்கேயே வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து பிஆர் வாங்கிக்கலாம். அதாவது பெர்மனெண்ட் ரெசிடென்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஸோ அடுத்த பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த ரைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸுக்கும் சரி அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது நான் ரெசிடென்ஸுக்கும் சரி பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட். நீங்கள் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஓட் போட முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ராவல் பண்ண முடியும். எங்கே வேணால் நீங்கள் வந்து நியூசிலாண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம், பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராம்லேயோ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன். உங்கள் சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே வேலை செஞ்சிங்கன்னா கூட. அடுத்தது ஹெல்த் செக்டார், அதுவும் வந்து ஃப்ரீ. சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குற அதே ரைட்ஸ் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு நல்ல ஒரு விஷயம். அடுத்தது டாக்டர்ஸ் வந்து உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் செக்அப் பண்ணாலும் அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதுதான் வந்து அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து 55 இயர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விசிட்டர் வீசாவில் போயிட்டு அதை வந்து நீங்கள் அங்கே வேலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து நீங்கள் 55 வயசு இருந்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 35 இல்லை 40 தான் லிமிட் இருக்கும். பட் நியூசிலாண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த கண்ட்ரிலுமே வந்து இமிக்ரேஷனில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறது கிடையாது. ஸோ நியூசிலாண்டு வந்து அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நியூசிலாந்து விசிட்டர் விசா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசிட்டர் விசாவே வந்து ஒரு 2 டைப்பாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி டைப்பு, இன்னொன்று வந்து சிங்கிள் என்ட்ரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மல்டிபிள் என்ட்ரி டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு வந்து அது கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ தடவை வேணால் வந்து நியூசிலாண்டுக்கு அந்த 6 மாதத்தில் போயிட்டு வந்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 6 மாதத்துக்கு தான். பட் ஆனால் வந்து சிங்கிள் என்ட்ரி. நீங்கள் ஒரு தடவை தான் வந்து நியூசிலாந்து போக முடியும். நீங்கள் வந்து வந்துட்டுலாம் போக முடியாது. ஸோ இந்த ஒரு தடவை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது வந்து 6 மந்த்ஸ். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து 6 மந்த்ஸுமே நியூசிலாண்டில் இருக்கிறனால சிங்கிள் என்ட்ரியில் போகிறனால வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து வேலை தேட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 9 மந்த்ஸ் அந்த வீசாவே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதாவது 6 மந்த்ஸ் சிங்கிள் என்ட்ரி அந்த வீசாவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இன்னொரு 3 மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 9 மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து நிறைய வேலை வந்து நீங்கள் அங்கே தேடலாம். கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிளிக் ஆகலாம். ஸோ அதனால் பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ் சிங்கிள் என்ட்ரி விசா அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 211 நியூசிலாந்து டாலர்ஸ். நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 11,000 வரும். ஸோ இதோட ப்ராசஸிங் டைம் விதின் 3 வீக்ஸ். 3 வீக்ஸில் வந்து இந்த ப்ராசஸிங் டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் விசிட்டர் விசா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்மளோட பாஸ்போர்ட், வேலிட் பாஸ்போர்ட். இது வந்து மினிமம் ஆஃப் 6 மந்த்ஸ் வந்து வேலிட் இருக்கும். அடுத்தது மெடிக்கல் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் எக்ஸ்ரே வந்து இவங்க கேட்குறாங்க. அது கூட அடுத்தது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ அது வந்து நீங்கள் வந்து 5 வருஷம் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்திருக்கீங்களோ அந்த கண்ட்ரிக்கு உண்டான போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டென்ஸ் ஆஃப் லீவிங் நியூசிலாண்ட் ஆர் த விசிட்டர் விசா எக்ஸ்பைரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூசிலாண்டுக்கு வந்து ஒரு விசிட்டராக தான் போகிறீங்க இப்போ. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி இந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி இந்தியா வந்துடுவேன், இல்லை மற்ற கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் இருக்கணும் அந்த கண்ட்ரிக்கு திரும்பி போயிடுவேன் அப்படின்னுட்டு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட், உங்கள் ஸ்பவ் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க, ஸோ உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அசட்ஸ் ஏதாவது இருக்குது இந்தியாவில் அப்படின்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு நீங்கள் டீட்டெயில்ஸ்
வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் திரும்பி வந்து நியூசிலாண்டு விட்டு நான் வெளியில் வந்துடுவேன், அதாவது நான் லீகலாக வந்து வெளியில் வந்துடுவேன், நான் இல்லீகலாக வந்து ரெஃப்யூஜி மாதிரி வந்து அங்கேயே வந்து இருக்க மாட்டேன், அந்த கவர்மெண்ட்டை வந்து நம்ம ஏமாற்ற மாட்டோம் அப்படின்றக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இது. வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒர்க் பெர்மிட்டை கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து அப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும், டிஃபர் ஆகும். இப்போ வந்து நீங்கள் விசிட்டர் வீசாவில் தான் போகிறீங்க. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து கூட வராங்க அப்படின்னா, அது கூட வராங்க அப்படின்னா ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட சில்ட்ரன் உங்கள் கூட வராங்க அப்படின்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட், அந்த செஸ்ட் எக்ஸ்ரே இதெல்லாமே வந்து கூட வந்து எடுத்துக்கணும், அதாவது மெர்ஜ் பண்ணிக்கணும் அவங்களும் உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா. அடுத்த ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபண்ட்ஸ் காமிக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ இது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே காமன் தான். நீங்கள் ஒரு விசிட்டர் வீசாவில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சம் ஃபண்ட்ஸ் வந்து காமிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அக்காமடேஷன் எதுவுமே புக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து $1,000 வந்து நீங்கள் வந்து காமிக்க வேண்டியதாக இருக்கும். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 52,000 வந்து நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ வந்து நீங்கள் 9 months இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் அக்காமடேஷன் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து $400 வந்து நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் 9 monthsக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து அங்கே இருக்கிறாங்க யாராவது அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து ப்ராப்பர்ட்டியோ இல்லை வந்து டெனன்சி அக்ரிமெண்ட்டோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். ஸோ அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க, நான் வந்து எதுவும் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து காமிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து நியூசிலாண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நியூசிலாண்டில் வந்து ஒரு ட்ராவலராக தான் போகிறீங்க, அதாவது விசிட்டராக தான் போகிறீங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கேர் வந்து அங்கே தேவைப்பட்டுச்சுனாலோ ஹெல்த் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுச்சுனாலோ நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் வந்து பே பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதோட சுருக்கம். அதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் விசிட்டர் வீசாவில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றது உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் கம்பெனி எடுப்பீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு விசிட்டராக தான் போவீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கிடச்சி நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பப்ளிக் ஹெல்த் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விசிட்டர் தான். ஸோ நீங்கள் வந்து பர்சனலாக தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய சில டாப் ஜாப் வெப்சைட்ஸ் தான் நான் இங்கே ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து காமனான விஷயந்தான். சிலது இந்த இண்டீட், லிங்க்டின் மாதிரி. மற்ற வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நியூசிலாண்டுக்கு உண்டான நியூசிலாண்ட் வெப்சைட்ஸ். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லெஷர் டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாப் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து உங்களோட விசிட்டர் விசாவை வந்து ஒரு ஒர்க் பெர்மிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் வந்து சில ஸ்டெப்ஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு விசிட்டர் விசாவில் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்களோட ஜாப் ஹண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் வேலை தேடுறது வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீ தான் இதெல்லாமே. ஸோ வந்து நீங்கள் வந்து அங்கங்கே போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த சிட்டியில் வந்து யார் யார் நல்லா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்ன்னு பார்க்கலாம், தேடலாம். அப்புறம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் நீங்கள் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் யார் யாரை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து லோக்கல் ஆர்டிக்கல் மூலிமா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக போயிட்டு நீங்கள் அப்பியர் ஆகி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து வெப்பில் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இன் பர்சனாக அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்கும், நிறையா பாசிட்டிவாகவும் இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து ஜாப் ஃபேர்ஸ் அங்கே நடக்கும். ஸோ அதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம கண்ட்ரியில் இருந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஜாப் ஃபேரெல்லாம் பார்த்து அதை அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நீங்கள் ஜாப் ஃபேர் எங்கெங்கே நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லோக்கலில் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு கூட நீங்கள் ஜாப் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம், உங்கள் ரெஸ்யூமேவை கொடுக்கலாம். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து உங்களை கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். அடுத்தது இன்டர்வியூ வந்து முன்னாடியே வந்து நீங்கள் லைன் அப் பண்ணி வைக்கணும். அதுதான் வந்து அடுத்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் வந்து விசிட்டர் விசா மூலியமாக வந்து போகிறீங்க நியூசிலாண்டுக்கு அப்படின்னா மெயினான மோட்டிவ் வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி நீங்கள் அங்கே செட்டில் ஆகிறது உங்கள் மோட்டிவ் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் விஷயம் இதுவாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து உங்களோட ஜாப் இன்டர்வியூஸை வந்து லைன் அப் பண்ணி வைக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு விசிட்டர் விசா கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்டர்வியூஸ்க்கு அப்போ இருந்தே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கணும். அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து
உங்களுக்கான இன்டர்வியூ லைனப் கிடைக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் உங்களோட எஜுகேஷன் அது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி ஜாப் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போதே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் இன்டர்வியூஸையும் லைன் அப் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த டைமுக்கு வருவேன், அங்கே நியூசிலாண்டில் இருப்பேன், ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அப் மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் டக்கு நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போதோ இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கும்போதோ இல்லை அதர் கண்ட்ரீஸில் இருக்கும்போதோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணும். அடுத்தது ஸ்டெப் 2. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஒர்க் வீசாக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன், ஜென்யூனான இமிக்ரேஷன் லாயர் மூலிமா நீங்கள் வந்து நியூசிலாண்டில் வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஆன்லைனில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பண்ணுங்கள் அந்த ஆர்டிக்கிளை. ஸோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா வந்து இதை பற்றி கிடைக்கும். ஸோ அடுத்தது ஒர்க் பெர்மிட் அப்ளிகேஷன் ஃபீ, அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸிங் டைம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸிங் டைம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 10 to 24 பிஸ்னஸ் டேஸ். இது வந்து அதுக்குள்ளேயே கிடச்சிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்னு வச்சுக்கலாம். ஸோ 1 மந்த்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வந்து கிடச்சிரும். அடுத்தது வீசா காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட வீசாவோட ஒர்க் வீசா வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட நேஷ்னாலிட்டி பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரியோட ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் ரேட் அப்படின்றதுனால சொல்ல முடியல. ஸோ நீங்கள் தான் வந்து அதை செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு வீசா வந்து ஃபீ வரும்போது. அடுத்தது இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ரெசிடென்ஸ் பெர்மிட்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது ஹவு டு கெட் யுவர் ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்டட். ஸோ இது வந்து ஒரு சில சின்ன டிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம் உங்களோட ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், சில பேருக்கு வந்து ஹெல்ப் ஆகாமையும் போகலாம். பட் இந்த டிப்ஸ்னால் ஒரு 2-3 பேருக்கு வந்து பெனிஃபிட் ஆச்சுனால எனக்கு சந்தோஷம் தான். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன எப்போவுமே சொல்லுவேன்னா, உங்களோட ஃபீல்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஃபீல்டு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. அதுதான் வந்து நான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 to 6 கமெண்ட்ஸ் அது வந்து என்ன வரும் அப்படின்னா, நான் இந்த ஜாப் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, ஆனால் எனக்கு அப்ராடில் வேறு எந்த ஜாப் கிடைச்சாலும் எனக்கு ஓகே, நான் செய்ய தயாராக இருக்கேன், ஸோ அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றதான் வந்து எனக்கு ஒரு 5 to 6 கமெண்ட்ஸ் வந்து எப்போயுமே வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் ஜாப் விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஜாப் பண்ண முடியாது, நீங்கள் போய்ட்டு வேறு ஏதாவது ஒரு ஜாப் வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து ஒரு ஜாபில் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் பண்ணவே முடியாது. நிறைய பேர் இருப்பீங்க மல்டி டேலண்டடாக மல்டி டாஸ்க் பர்சனாக இருப்பீங்க. பட் அப்ராடை பொறுத்த வரைக்கும் அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டு தான் உங்களுக்கு வந்து பேசும் உங்கள் ரெஸ்யூமேல. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த ரிலேட்டட் ஜாப்ஸை வந்து நீங்கள் வந்து அப்ராடில் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு வந்து உங்கள் கெரியரை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு அப்படின்னு ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ராடில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபீல்டை விட்டுட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுதான் வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஃபீல்டோ அந்த ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த ஜாபுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் ஷூட்டபிளான்னு பார்த்து அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ரெஸ்யூமேவும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாவது அதை வந்து மாடிஃபை பண்ணணும். இப்போ ஒரு 10 ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தட்டி விட்றா 10 ஜாபுக்கும் ஒரே ரெஸ்யூமேவை அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் அதுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி உங்கள் ரெஸ்யூமேவை கொஞ்சமாவது ஆல்டர் பண்ணணும், கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணணும். நம்ம சொல்கிற மாதிரி இந்த மானிய தேனே அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டு அலைன் பண்ணி அதை வந்து பண்ணால் மட்டும்தான் ரெஸ்யூமே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போன்ட்டு இல்லை, ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே வந்து மேனுவலாகவும் போய் உட்காந்து ஒவ்வொரு ரெஸ்யூமாவே படிச்சுட்டு யாருமே வந்து இது ஓகே செலக்ட் பண்ணலாம், இது செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் யாரும் டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அந்த ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட்ஸை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்கள் ரெஸ்யூமேல இருந்தால் மட்டும்தான் உங்களோட
ரெஸ்யூமை வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ஷனில் போயிடும். ஸோ அதனால் என்ன ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபோட கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் அது வந்து உங்களோட ரெஸ்யூமேல இருக்க மாதிரி நிறையா பார்த்துக்கோங்க. அதுதான் ஒரு ரொம்ப 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 மெயினான விஷயம். அடுத்தது உங்கள் கவர் லெட்டர். ஸோ உங்கள் கவர் லெட்டரும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்து அனுப்பும்போதும், ஒவ்வொரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் அந்த கவர் லெட்டரையும் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாகும், பர்சன்டேஜ் வைஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 100% ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா வந்து நான் கேரண்டியாக சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு பாசிட்டிவ் சைன்ஸ் கிடைக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து பாசிட்டிவ் சைன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்பவும் சொல்கிறது தான், கீப் ஆன் ட்ரையிங். அப்போ தான் வந்து நம்ம சக்சீட் ஆக முடியும். நம்ம ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு விட்டோம்னா வந்து கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபோக்கஸ்டாக அதில் தான் இருக்கணும். ஸோ அதனால் அப்ராட் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். கிவ் அ கோ. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு தடவை எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பர்சனலாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. ஜஸ்ட் நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்றக்காக நீங்கள் வந்து நியூசிலாந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கோ ஆன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நியூசிலாண்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய நியூசிலாந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கையும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அப்படி நான் சொன்னதில் வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிய வரும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நியூசிலாண்டில் எப்படி வந்து ஒரு விசிட்டர் வீசா வந்து ஒரு ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். அப்படி ஏதாவது வந்து நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கும் வந்து மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்கே விலாக்ஸ்க்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.